சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அந்தர்பல்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு முன்பாக எடப்பாடியின் மனம் மாற வேண்டும். இல்லை என்றால் அதிமுக சுக்குநூறாக உடையும். மாவட்ட செயலாளர்கள் சுமார் 42 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே களத்தில் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் பொதுக்குழுவில் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. எடப்பாடி ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்? அதிமுக கடந்த தேர்தல்களில் அனைத்திலும் தோல்வியை தான் தழுவி வருகிறது. வெற்றி அடைந்தாவது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியை மட்டும்தானே தழுவி வருகிறது. பிறகு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறமையாளர் என்றால் தேர்தல்களில் வெற்றியடைந்திருக்க வேண்டும். இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அதிமுகவின் நிலைமை இப்படி போனதற்கு யார் காரணம்? மாவட்ட செயலாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரியாகத்தான் இருக்கிறது. மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செங்கோட்டையனுடன் இணைந்து தாவேகாவில் இணைந்து விட்டால் அதிமுகவின் வெற்றிக்கான வேட்பாளர்களை இழக்கக்கூடும், தொண்டர்களை இழக்கக்கூடும். இதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி அவரது விருப்பம் போல் செயல்படுவது, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் பணத்தை கொடுத்து சில நபர்களை தொண்டர்கள் என்று அழைத்து கூட்டத்தை கூட்டலாம். ஆனால் ஓட்டாக மாறுமா? கடந்த தேர்தல்களையும் இப்பொழுது நடந்து கொண்ட தேர்தல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாஜகவை விட மிகவும் மோசமான ஓட்டு எண்ணிக்கையும் மக்களவை தேர்தலில் அதிமுக பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாவட்ட செயலாளர்களது வேண்டுகோளுக்கு இணங்க எடப்பாடி செயல்பட வேண்டும். நாங்கள் எடப்பாடியின் பதவியை பறிப்பதற்காக கூறுகிறோம். அதிமுக ஒன்றிணைந்தால் தொண்டர்கள் இணக்கமாக கட்சி பணிகளை வேலை செய்வார்கள். கட்சி பணிகள் வேலை நடந்தால் முழுமையாக அதிமுக வெற்றியடைவதற்கு பயனுள்ளதாக மாறும். இது புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடு அதிமுகவை தோல்வியை தழுவுவதற்குத்தான் வழிவகுப்பதாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் 42 பேர் கூறுவது சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திடீரென்று 42 மாவட்ட செயலாளர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்குழுவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க